ஏம்மா யாம எப்ப பார்த்தாலும் முறைச்சுக்கிட்டே இருக்கா? வேண்டுதல் வச்சிருக்கேன் டி முப்பாத்தாக்கு, அதனால தான் நான் முறைச்சுக்கிட்டே இருக்கேன். ஏம்மா சீரியஸான நேரத்துல காமெடி பண்ணாதம்மா. ஆமா டி ஆமா, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அந்த பிரச்சனை சாதாரணமா முடிஞ்சிருக்கும். சொத்தை எழுதி அவளுக்கு வைக்கிறேன் இவளுக்கு வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப அவன் வேற ஒருத்தையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வர பாத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு போயிருக்கான். இது எங்க கொண்டு போய் முடிய போதுன்னு எனக்கு தெரியல. ஆமா, எல்லாத்தையும் பண்ணும்போது பண்ணிட வேண்டியது. இப்ப நீ பேசிக்கிட்டு இருக்கா. சொல்லுறத கேளுமா. உன் மருமகளை கூப்பிட்டுட்டு உன் மருமக கிட்ட ஒரு 4 போடு போடு. அதுக்கப்புறமா உன் மருமக அவனுக்கு ஒரு 4 போடு போடுவா. அப்புறம் தானே உன்கிட்ட வந்து பேச போறாங்க. நீ சொல்றது கரெக்ட் தான். ஒரு 4 போடு போட வேண்டியிருக்கு. நான் சொன்னது இப்ப மாச்சு கேக்குறியே நீ? அந்த சைடு திரும்பி உட்காரு, ஒரு 4 போடு போடுறேன். ஏமா அதுக்கு நீ மருமகளை முதல்ல கூப்பிடணுமா? திரும்பி உட்காருடி, சொல்லுறத செய்யி. சரிம்மா. கண்ணை மூடி. அம்மாக்கு புத்தி வந்துட்டு நினைக்கேன். அம்மா நம்மளுக்கு சர்ப்ரைஸ் பண்ண போறாங்க. ஏம்மா குடுக்கறதான் குடுக்கா, நல்லா பெரிசா கொடுக்கண்டி கொடுக்கேன். உன்னை சும்மா விட்டு வச்சிருக்கலாம், அதனாலதான் உனக்கு 4 கொடை கொடுக்கேன். இரு. நீ எல்லாம் ஒரு தாயா? பெத்த பேய். பேய் நான் சொல்லுதா பேய்? இப்ப என்ன வரும் பாரு. ஏம்மா விடுமா, தெரியாம சொல்லிட்டாமா. எப்ப பார்த்தாலும் எண்ணெயே போட்டு அடிக்காதம்மா. பின்ன என்னடி நீ சொல்லி கொடுக்க நான் அப்படியே பண்ணுவேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கியோ? மாசமா இருக்க பொண்ணை கூப்பிட்டு 4 கொடை கொடுக்கணுமாமே. உனக்கு இப்ப கொடுக்குற குடுல இப்பமே நீ மாமியார் வீட்டுக்கு ஓடுற. அப்பமே தெரியும் என் மருமகளுக்கு நான் திருந்திட்டேன்னு. ஏம்மா நீ அது முன்னாடியே சொல்ல வேண்டியதானுமா? முன்னாடியே சொன்னா ஓடிடுவல, அதான். ஏம்மா இனிமே நான் அமைதியே இருக்க, அடிக்காதம்மா. அந்த பையன் இருக்கணும்னு சொல்லிட்டேன், நீ வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். என்னடா இது அதிசயமா இருக்கு. அம்மையும் மவுளும் திரும்பி திரும்பி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவ பேண்டேஜ் வர ஒட்டி வச்சிருக்கா. ஒருவேளை அடி வாங்கியிருப்பாளோ? நீங்க மைண்ட் வயசு நினைச்சு சத்தமா பேசிட்டீங்க. அடி வாங்கல, அடி வாங்கிருப்பாளோ? இல்ல அடி வாங்கிட்டேன். என்ன அது சொல்றா? ஆமா நீ எங்க அம்மா கிட்ட உங்களை ஒரு 4 கொடை கொடுக்க சொன்னானா, அதான் அம்மா கண்ணை முடி திரும்பி உட்கார சொன்னால. அம்மா ஏதோ சர்ப்ரைஸ் பண்றான்ட்டு உட்காந்தானா, தொடப்பு கட்டி எடுத்து வெளுன்னு வெளுத்துட்டான். நீ இவ்வளவு பட்டம் திருந்தல பத்தியா? என்னி மேனுஃபேக்சர் டிஃபெக்ட், ஒன்னும் பண்ண முடியாது. அதுவும் கரெக்ட் தான். மருமவுல என்னத்தே சொல்லுங்க. மருமவுல காலையில சொன்னலாமா மன்னிச்சிருன்ட்டு. ஆமாத்தே சொன்னீங்க. ஆனா நான் தான் சொல்லிட்டேன், எதுவா இருந்தாலும் உங்க பையன்கிட்டயே பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டு. எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. என்ன மருமவுல சொல்றா? ஆமாத்த, அவரு வரேன்னு சொல்லியிருக்காரு. அந்த பொம்பளை கூட்டிட்டு வாராராம், அந்த பாட்டியை கூட்டிட்டு. வந்துட்டேன், வெளியே வந்து நில்லு அப்படின்னு சொன்னாரு. அதனாலதான் வந்தேன். பார்த்தா நீங்க ஒரு அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, தாயும் மவளும். மருமவுல நீ சொல்ல வேண்டியதானே மருமவுல, அத்தைய வச்சு பாத்துக்கலாம்னு சொல்லி. எத்தே இந்த கதையே வேண்டாத்தே. இன்னைக்கு நீங்க நல்லா இருக்கும் போது பாத்துக்கிறேன்னுவீங்க, நாளைக்கு உங்க முக பேச்சை கேட்டு பாத்துக்க மாட்டேன் எல்லாத்தையும் திருப்பி கொடுன்னுவீங்க. எதுக்கு இந்த கதையே வேண்டாம். அதுக்கப்புறமா எங்க அப்பானே இன்னைக்கு வந்து படுத்த படுக்கையே இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு வளகாப்புக்கு பண்ண செலவை திருப்பி கொடுன்னு இன்னைக்கு கேட்டா மாதிரி நீங்க கேட்பீங்க. எங்க அம்மாவும் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து தருவாங்க. எதுக்கு? அதுக்கு இப்பவுமே அவங்க கொஞ்சம் கொஞ்சமா பண்ணாங்கன்னா அவங்களுக்கு செலவு தெரியாது. அதுக்கப்புறம் நீங்க மொத்தமா கேட்கும் போது அவங்க எங்கேயாச்சும் கடன் வாங்கிதான் பண்ணணும். வேண்டாத்தே, இருக்கட்டும். மருமவுல நான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றேன் மருமவுல, மன்னிச்சிரு. இல்லாத்தே இருக்கட்டும், பரவாயில்ல. நாங்க எங்க வேலையை பாத்துக்கிறோம், நீங்க உங்க வேலையை மட்டும் பார்த்தா போதும். அது மட்டும் இல்ல, அந்த வளகாப்புக்கு பண்ண பணத்தை எங்க அம்மா நாளைக்கு எடுத்துக்கிட்டு வந்து தாரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க காலையிலேயே. சரிங்களா? எவ்வளோன்னு கரெக்டா சொல்லுங்க. இப்போதைக்கு 50,000 ரெடி பண்ணி இருக்காங்க. அவரு என்னமோ 45,000 என்னமோ தான் ஆச்சுன்னு சொன்னாரு. என்னன்னு கணக்கு பார்த்து சொல்லுங்க, நாங்க காலையில கொடுத்துறோம். மருமவுல என்ன மருமவுல? நீங்க தான் கேட்டீங்க திருப்பி, அதுதான் நாங்க கொடுக்கோம். மருமவுல சின்ன பொண்ணே. இதுக்கு மேல எனக்கு தெரியாது, அவர் வந்துட்டாரு. நீங்க என்கிட்ட பேசாதீங்க. சின்ன பொண்ணே, ரூம்ல ரெடி பண்ணிட்டியா? ஆமாங்க, ரெடி பண்ணிட்டேன். அவங்கள கூட்டிட்டு வரேன்னு சொன்னீங்க, நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க. ஐயா சின்னதர, அவங்க வேணான்னு முடிவு எடுத்துட்டியா? அம்மையே பாத்துக்கிறேயா. இங்க பாருங்க சின்ன பொண்ணு, என்கிட்ட யாரும் பேச வேண்டாம்னு சொல்லிடு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் எந்த முடிவை எடுக்கல. நான் எடுத்த முடிவு மாற்றம் இல்லை, சரியா? அவங்க வெளியே இருக்காங்க, அந்த இதுவெல்லாம் எடுத்துக்கிட்டு வராங்க. நீங்க எடுத்துட்டு வர வேண்டியதானங்க? நான் சொன்ன சின்ன பொண்ணு, பரவாயில்லையே, ஒரு பேக் தான் நான் எடுத்துக்கிட்டு வாரேன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான். வள்ளிப்பாட்டி, வள்ளிப்பாட்டி வாங்க. வணக்கம்மா. வணக்கம் வணக்கம்.
ஆமா ஆமா, இப்ப வணக்கம் ஒரு தான் முக்கியம். உங்ககிட்ட யாரும் வணக்கத்தை கேட்டாங்க? அவங்க கிட்ட எல்லாம் பேசாதீங்க வள்ளிப்பாட்டி. இதுதான் எங்க பொண்டாட்டி, சரியா? இவளை மட்டும் நீங்க பாத்துக்கிட்டா போதும். வணக்கம் பாட்டி. வணக்கம்மா. சொன்னா எல்லாத்தையும் சொன்னா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டேன். இதுதான் உங்க நாத்தா? ஆமாம்மா. ஏம்மா அந்த பேக் கொடுக்க வேண்டியது தானே, அவர்கிட்ட கொடுத்தா அவரு பத்திரமா எடுத்துட்டு வந்திருப்பாருல்ல. ஐயோ இல்லம்மா இல்லம்மா, இதுல என்னுடைய பரம்பரை சொத்து ஒண்ணு இருக்கு பார்த்துக்கோ. அந்த புதையல் ஒண்ணு இருக்கு, அதனாலதான் யார்கிட்டயும் இந்த பேக் கொடுக்க மாட்டேன். என்னது பரம்பரை சொத்தா? நாத்து, உன் கைவரிசையை இங்க காட்டுன மண்டு உடஞ்சிரும் பாத்துக்கோ. என்ன நான் ஏன்னு என்ன பண்ண போறேன்? நான் ஒண்ணும் பண்ண மாட்டேனே. நீ முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்பு, அதுதான் உங்களுக்கு சொத்துக்கு பாதுகாப்பே. அதெல்லாம் நீ சொல்லாத, என் அம்மா சொல்லட்டும். ஏடி, உன்னை அப்பவுமே கிளம்ப சொல்லிட்டான். ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து கிளம்பிட்டு சொல்லிட்டேன். சரிம்மா நான் கிளம்புறேன். காலையில அவங்க அம்மா வரேன்னு சொல்லியிருக்காங்களா, அவங்க வந்த உடனே நானும் அப்படி கிளம்பிடுவேன். நாத்து, ஏன் எங்க அம்மா உனக்கு ஏதாச்சும் தாரேன்னு சொல்லியிருக்காங்களா என்ன? எங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் போறேங்கிற. என்ன எல்லாம் ஒரு பாசம்தான். உன் பாசம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும் நாத்து. வள்ளிப்பாட்டி, நீங்க சொல்லாம இருந்திருந்தா கூட அந்த பொக்கிஷம் பத்திரமா தான் இருந்திருக்கும். நீங்க வேற சொல்லிட்டீங்க. இனி பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். இங்க ஒருத்தி இருக்கா பாத்துக்கோங்க. என் சொத்து காணாம போச்சு. அப்பெல்லாம் இருக்கு, அவ முடிய பிடிச்சி ஆஞ்சு போடுவல ஆஞ்சு. ஏதோ நான் சொல்லுறத கேட்டுக்கோங்க, அவ்வளவுதான். ஏதோ எங்களுக்கு உதவி செய்ய வந்து போய் நீங்க வினையில மாட்டிக்காம இருந்தா சரிதான். சரி வாங்க, உள்ள வாங்க, உள்ள போய் ரெஸ்ட் எடுப்போம்.